அப்பேற்பட்ட புத்தருக்கு பின்னால் ஒரு யசோதாவின் தியாகம் இருக்கிறது. ஒரு யசோதா ஒத்துழைக்க மறுத்திருந்தால் சித்தார்த்தன் என்பவன் புத்தாக நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டான். அதை போல்தான் புரட்சி தலைவர் நம்மளுக்கு கிடைப்பதற்கான பின்னணியில் ஜானகி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது. என் அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே, நிர்வாகிகளே, நான் யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் எல்லாம் கலை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம், நினைச்சா செல்ல ஆஃப் பண்ணிடலாம். அரசியல் என்பது புலிவால் பிடித்த நாயர் கலை என்று சொல்வார் புரட்சி தலைவர். நீங்கள் பிடித்து விட்டீர்கள், விடவும் முடியவில்லை, தொடரவும் முடியவில்லை. அப்பேற்பட்ட உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியுடைய தியாகம் இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க இந்த தம்பிரானை அவர் ஏழை கலைஞன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதியுடைய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்களின் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது. நீங்கள் பிடித்து விட்டீர்கள். இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் பொதுத்தன்மையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு இந்த ஜானகி அம்மாவுடைய 100வது நாளை சமர்ப்பணம் செய்யலாம். நிச்சயமாகதான் அப்படித்தான் நான் உணர்கிறேன். ஒரு பொதுவாக நினைத்து பார்க்கிறேன். 1972 நாங்கெல்லாம் ஒரு 10 வயசு கட்சி ஆரம்பித்து விட்டார். 1977 ஜானகி அம்மாவோட தியாகம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொன்னதை போல, அன்பு தம்பி வைகை செல்வர்கள் காணொலியில் சொன்னதை போல, முன்னாள் பேசுவதை போல எங்கே எல்லாம் தியாகம் இருக்கு. எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஜானகி அம்மா, அது ஒரு தியாகம். திருமணம் செய்ததற்கு பிறகு உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன், நான் நடிக்க மாட்டேன், ஒரு தியாகம். 72 சகோதர யுத்தம், அது அரசியல். தனியாக இயக்கம் காண்கிறார். 55 வயசு அப்ப புரட்சி தலைவருக்கு யார் தடுத்திருக்க முடியும்? ஐயா வேண்டாம், வாங்க, அமைதியா இருங்க, பிடிச்ச படத்தில் நடிங்க, காலை எழுந்துங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, 8 மணிக்கு டிஃபன் தானே சாப்பிடுங்க, 10 வயதுக்கு பிடித்த நண்பர்களோடு அழைங்க, பேசுங்க, 1 மணிக்கு சாப்பிடுங்க, 3 மணி வரைக்கும் தூங்குங்க, 4 மணிக்கு நடைபயிற்சி போங்க, 7 மணிக்கு டிவி பாங்க, அற்புதமா தூங்குங்க, 100 வயது வரை நீங்கள் வாழுவீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஜானகி அம்மையார். உங்களை நம்பிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி ஒரு இயக்கத்துக்கு தனியாக வந்து விட்டார்கள். எத்தனையோ அரசியல் நிர்வாகிகள் அழைத்திருக்கலாம். தடுக்க வேண்டிய இடத்தில், அழைக்க வேண்டிய இடத்தில் ரசிகர்கள் இருந்தார்கள். தடுக்க வேண்டிய இடத்தில் ஜானகி அம்மா இருந்தார். தடுக்கவில்லை. இந்த மேய்ப்பர் இல்லாத மந்தை கூட்டத்துக்கு மேய்ப்பனாக விமானம் செய்தது ஜானகி அம்மையார் அவர்கள். அந்த தாயுடைய அற்புதமான நிகழ்வு. அதற்கு பிறகு 1977 சட்டமன்றம். அப்போதுதான் என்னை போன்றவர்கள் அரசியலை பார்க்கிறோம். இடி, மழை, மின்னல் என்று துரைமுருகன் ஐயா போன்றவர்கள், சுப்பு போன்றவர்கள், ரகுமான் கான் போன்றவர்கள், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், சைதாப்பேட்டை துருசாத்துவன், தமிழ் நல்லதேவி போன்றவர்களாம் எதிர் முகாமில் இருந்து புரட்சி தலைவரை இன்றை செய்கிறார்கள். பதக்கம் இல்லாமல் பண்போடு அற்புதமாக ஆட்சி செய்கிறார். ஒரு நல்ல ஆட்சி செய்த புரட்சி தலைவரை 1980 எந்த பாவம் செய்யாமல் 356 என்ற ஒரு நம்பரை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுகிறது. பரிதவித்து போகிறார். நான் என்ன தவறு செய்வேன் கேட்கிறார். முடங்கி போகிறார், கூனி குறுகுகிறார். புரட்சி தலைவரால் புகழ் பெற்றவர்கள் நாஞ்சின் மனோகர் ஐயா காலையில் செல்கிறார், மாலை நேரம் சுப்ரஜின் ஜெகதீசன் செல்கிறார், பிடி சரஸ்வதி செல்கிறார், ஆதி திராவிடத்துறை அமைச்சராக இருந்த சவுந்தரபாண்டியன் செல்கிறார், உணவுத்துறை அமைச்சராக இருந்த எட்மன் செல்கிறார். நான் சின்ன பையன், ஐயோ என்னடா பதவியை பிரிந்தவங்க எல்லாம் பறிச்சு ஓடுறாங்களே, இது எப்படி எம்ஜிஆர் தாங்குவாரு? இதே உணர்வு எனக்கே வந்தபோது ஜானகி அம்மாவுக்கு வந்திருக்காதா? அப்படிதான் தடுத்திருக்கலாம். அம்மா சொன்னாங்க, ஆர்மி ஐயா அழைகிறார்கள், எல்லோரும் அழைத்திருக்கலாம். அப்போது அம்மா சொன்னாங்க, ஆரம்பித்த பொழுது கூட நீங்க தெரியும், இப்பொழுதுதான் நீங்கள் வீறு கொண்டு எழ வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கல்யாண சுந்தரம், ராமமூர்த்தி போன்ற கூட சொல்லுகிறார்கள், எம்ஜிஆர் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் தைரியம் நில்லுங்க. குழப்ப நிலையில் இருக்கிறார். ஜானகி அம்மா சொல்றார், மாமா இப்பதான் வீறு கொண்ட சிங்கமா இருக்கிறார்கள். உங்களை நம்பி 72 இருந்து 80 வரை 8 வருட காலம் உங்களுக்காக தன்னை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார்கள். மாற்று இயக்கத்திற்கு போறபொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்? சீறு கொண்ட சிங்கமாக இருந்தார். 80 ஆட்சி அமைத்தார். 84 காலமோ கடவுளோ அந்த அற்புத தலைவனுக்கு உடல் சுகவீனம் வருகிறது. அற்புதமான தலைவன்
அமெரிக்கா சென்று 3 வருட காலம் இந்த பூமியில் அதிகமாக வாழ்ந்ததற்கும் கதாநாயகியாக வந்து காதலியாக மாறி மனைவியாக இருந்தவர்கள் 84 to 87 தாயாக இருந்து அந்த தங்க தலைவனை மீட்டெடுத்து மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த தாய்க்கு இன்று 100வது பிறந்தநாள் விழா. ஜானகி அம்மாவுக்கு சொல்லுகிறது, ராமனுக்காக படிக்கட்டும் ஜானகி, ஜானகிக்காக ராமன். இந்த அற்புதமான நிகழ்வில் அவர் கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்போ அந்த ஆத்மாவுக்கு யாரை பற்றி பேசினால் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா, தன் ஆசையாக நேசித்து அற்புதமாக கரம் பிடித்து இந்த மேலே சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னாங்க, வேறு என்ன தியாகம் சொன்னதை போல 1987 கட்சிக்கு 2 படுகிறது ஜே ஜா ஓகே. எடப்பாடி அவர்கள் இன்னொரு பெருமை, புரட்சி தலைவி எப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் செல்கிறாரோ, சேவல் பொறியன் பழனிசாமி, சேவல் முருகன், சேவல் பழனிசாமி, அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நுழைந்தவர். இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ். ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள் இதெல்லாம் நம்பித்தான் தீர வேண்டும். அந்த வகையிலே புரட்சி தலைவர் சமகாலத்தில் ஒன்றாக சட்டமன்றத்துக்கு நுழைந்தவர், அந்த வகையில் சிறப்பு கொண்டவர். அவர்தான் இதையெல்லாம் மெய்ப்பனாக இருந்து ஆட்சி செல்கிறார். தகுதி கொண்ட ஒரு தலைவன் தான் உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் என்பது ஒரு பாமரனாக, ஒரு எழுத்தாளனாக நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு மனைவியாக இருந்த தாயே தலைவி என்ற உண்மை ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் தோற்கடித்து விட்டார்கள். பதட்டப்படவில்லை. கட்சியை எழுதி கொடுத்து சின்னத்தையும் கொடுத்து விட்டு, வேண்டுமென்றால் தமிழ் மகன் உச்சன் ஐயா இருக்கக்கூடிய அவைத்தலைவர் பதவி கேட்டிருக்கலாம், எந்த பதவியும் கொடுத்திருப்பார்கள். அரசியல் பேசுறா அப்ப எந்த பதவியில் ஒட்டுமொத்தமான அரசியல் தரத்தில் இந்த பெண்ணை நகர்த்தி கொண்டு 72 என் புருஷனுடைய, என் தலைவனுடைய, என் மாமாவுடைய, என் காவலுடைய உழைப்பு விரயமாக கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தன்னை நகர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக வழிவிட்டது. இதை விட ஒரு தியாகம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணால் செய்யவே முடியாது. அந்த தியாக திருவுருவத்துக்குத்தான் இன்னைக்கு நிச்சயமாக சொல்வேன், இந்த நல்ல நாளிலே மேலே என்னுடைய சுயம் இருக்கிறது. இந்த ஆத்மா மேலே இருந்து பார்க்கும், யாரா ஒருத்தர் இந்த காத்து கத்துறான்னு அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, பார்வையாளர் உங்களுக்கு இருக்கு, தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவருக்கும் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, உலக நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு. 2 நிகழ்வுகளை சுற்றி வரைபட்டு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. புரட்சி தலைவர் எப்படி உள்ள வந்தார்? நான் புரட்சி தலைவரோடு பழகவில்லை, ஆனால் ஜஸ்டி, கவர்ச்சி வில்லன் கண்ணன், வாலி ஐயா, நம்பியாசாமி, மனோரமா, புரட்சி தலைவருக்கு அள்ளும்பகலாக மேக்கப் போட்ட பீதாம்பரம் ஐயா. நான் ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது மாப்பா பாண்டியராஜன் அவர்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த புரட்சி தலைவரை பற்றின ஒட்டுமொத்த வரலாறையும் பல மணி நேரம் பேச சொன்னார். அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை கையிலே குவிப்பில்லாமல் பேச சொன்னார். பேசக்கூடிய, பாடக்கூடிய வல்லமை, கருத்துக்களை உள்வாங்கியவன். அந்த வகையில புரட்சி தலைவர் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இங்கே வந்திருந்தவர்களும் உலக பார்வையாளர்களும் புரட்சி தலைவர் புகழ் ஏன் காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கிறது என்றால், 1987 வளர்மதி தாய் அம்மாவுக்கெல்லாம் தெரியும். 1900 நான் சொல்ல போற விஷயம், 1987 காலம் புரட்சி தலைவர் தரம் கொண்டு அழைத்து செல்கிறது. அதற்கு முன்பு 1986 சக்கரவாணி ஐயா அவரை ஆசையாக வளர்த்த தந்தை ஸ்தானத்தில் இருந்த அப்பா அண்ணனாக இருந்தார். அவர் மறைந்து போகிறார். 86 புரட்சி தலைவரிடம் சக்கரவாணி ஐயா கேட்கிறாங்க, சாரி எம்ஜிஆர் வந்து சக்கரவாணி ஐயா கேட்கிறாங்க, அண்ணா உடல் சுகவீனம் அமெரிக்காவில் வந்த பொழுது, அண்ணா எனக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு நிலையா குழந்தை இருக்கு, எனக்கு வளர்ப்பு குழந்தைகளா இருக்கு, யாருக்காவது என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே, கணக்கே கேட்கவே இல்லையே, ஏன் கணக்கு கேட்கல? அப்ப மரணத்தை தழுவக்கூடிய அண்ணன் தம்பியிடம் சொல்கிறார், தம்பி ராமோ அதற்கான விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சக்கரபாணி எம்ஜிஆர் ஐயா கிட்ட சொன்னது. 7 வயது யாருக்கு? சக்கரபாணிக்கு. 3 வயது எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற ஒரு இளைஞனுக்கு. இடையில் ராசம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு, பாலக்காடு, மலையாளி, அப்பா சாதாரண நபர் கிடையாது, பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருப்பதை போல ஒரு மேஜிஸ்ட்ரேட். எம்ஜிஆர் அப்பா ஒரு மேஜிஸ்ட்ரேட். அங்கே
தீவிரவாதிகளால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தீவிரவாதிகளால் ஒரு தீவிரவாதியை வெளியே நகர்த்துவதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். தர்மசீலன் எம்ஜிஆரோட அப்பா முடியாது என்கிறார். முடியாது என்றால் அவன் குடும்பத்தை கொலை பண்ணி சொல்றாங்க. ஆக முடியும் என்றால் பணத்தை வாங்கிவிட்டு கேரளாவிலே தொடர்ந்து இருக்கலாம். முடியாது என்று இருக்க முடியாது. நம்மால் நம் மனைவி குழந்தைகள் மரணிக்கப்படுவார்கள் என்று பயந்து மனைவியையும் 3 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு செல்லிவிட்டார். பின்னாளில் LTT என்ற அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான அதிநாதம் நான் இப்ப சொல்ல போறதான். அங்க போகிறார், கண்மூடித்தனமாக வந்து விட்டார். தியாகசீலர் தர்மசீலன் போன இடத்தில் காய்ச்சல், ஃபீவர், அந்த பெண் குழந்தை இறந்து விடுகிறது. பெண் குழந்தை இறந்து விடுகிறது. காரணம் பணம் இருந்தால் காப்பாற்றிருக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் தன் மகளை அங்கே இறந்து விடுகிறார். வேறு வழி இல்லை. மகளை கூட காப்பாற்ற முடியாத தந்தையாகி போய்விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியில் எம்ஜிஆர் தந்தை இளம் வயதில் இறந்து விடுகிறார். அந்த அற்புதமான பேரலையை சத்யா 7 வயது 3 வயது கொண்ட 2 சிறார்களை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வருகிறார்கள். அங்கே ஒரு பிராமண மூதாட்டி இடம் கொடுக்கிறார். அந்த திண்ணையில இட்லி பேரலைக்கு இட்லி விற்கிறாங்க. மலையாளத்தம்மான் பேர். அப்பொழுது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என்ற இளம் பாடகன் ஓடி ஆடி துருதுருப்பு காட்டக்கூடிய இளைஞன் பாய்ஸ் ட்ரூப்ஸ் அவரை பார்க்கிறது, கப்பிக்கொண்டு செல்கிறது. ஆகா, என்னை அழைக்காமல் என் தம்பியை அழைக்கிறார் என்று பொசிஷன் வரல, ஈகோ வரல. என் தம்பி அவ்வளவு பெரிய ஆட்டோக்காரா என்று அந்த இன்னைக்கெல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போவோம். சினிமாவில் நிறைய சகோதரிகள் வருவாங்க. அந்த குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சு போறாங்க. அப்படி வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஜூனியர் ஆபீஸா இருந்து ரிச் பாயா இருந்து கேரக்டர்ஸ் வந்துட்டார். இப்ப இந்த கதை ஒரு படத்துக்கு முதல் எம்ஜிஆருக்கு 50 ரூபாய் சம்பளம் பேசப்படுகிறது. அந்த காலத்துல 25 ரூபாய் 5 பட்சத்தால் கொடுக்கப்படுகிறது. நேர எம்ஜிஆர் வந்தாரு, சத்யாமா கிட்ட வெறும் 10 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தார். இது சக்கரபாணி அவர்களுக்கு தெரிகிறது. அம்மா ராம் வந்தானா? ஆமா. எவ்வளவு கொடுத்தா? 10 ரூபாய் கொடுத்தாப்பா. என்னம்மா 50 ரூபாய்? ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், 25 ரூபாய் வாங்கியிருக்கான், 10 ரூபாய். என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா. என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா. அம்மா வந்திருக்காங்க. ராமு எவ்வளவுப்பா சம்பளம் பேசுன? 50 ரூபாய்மா. எவ்வளவு கொடுத்தாங்க? 25. 10 ரூபாய் தான் கொடுத்தேன். இல்லம்மா 25 ரூபாய் வாங்கிட்டு ஓடி வந்து நான் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் நின்னேன். அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக 3 குழந்தைகளோடு ஒரு தாயும் தந்தையும் வந்து நின்றார்கள். குழந்தையெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுதாங்க கேட்டேன். ஐயா, நாங்க பஞ்சம் பிழைக்க வந்தோம்யா மெட்ராஸுக்கு. எனக்கு வடக்கு கிழக்கு தெரியலையா, எப்படி பிழைக்கும் தெரியலையா, சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலான்னு சந்தோஷம் வந்தையா. பசிச்சு அழுகுறியா? கையில் இருந்த 5 தாள், ஒரு தாளை இப்பொழுது சாப்பிடுங்கள். ஒரு தாள் பசிக்கு வச்சுங்க. ஒரு தாள் என்னதான் பிறந்த ஊரா இருந்தாலும் போன உடனே வேலை கிடைக்காது, அங்க போய் பயன்படுத்துங்க. கொடுத்தம்மா, நீ என்னையும் அண்ணனை கும்பகோணத்துக்கு கூட்டு வந்தவங்களுக்கு பிரதான துடிச்சிருப்ப. கும்பகோணத்துல இருந்தாங்க, கொடுத்துட்டம்மா. என்னம்மா? இல்லப்பா சக்கரபாணிகிட்ட வந்திருக்கிறார்கள். தம்பி பாணி, நீ எந்த காரணத்தை கொண்டும் ராமுகிட்ட கணக்கு கேட்காத. அவன் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு பிறந்தவன். கணக்கு கேட்டு கொடுக்கும் முன்னத்தை மாற்றி விடாதே என்றார். அங்கேதான் அவர் வல்லலாக வருகிறார். அந்த நிகழ்வு நான் நிறைய பேர் பேசணும். ஒரே விஷயம், எம்ஜிஆருடைய பாடல்கள் நினைத்தால் நிறைய நேரம் பேசலாம். எல்லாரும் வெளியில் போகணும். தரை மீது பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீர் பிறக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தார். வெள்ளி நிலாவே விளக்காயும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு தேசிய கீதம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்,
அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். புரட்சி தலைவர்களுடைய இந்த பாடல்கள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும், தமிழ் இருக்கும் வரை புரட்சி பூமி இருக்கும், பூமி இருக்கும் வரை புரட்சி தலைவர் புகழ் இருக்கும், புரட்சி தலைவருடைய புகழ் இருக்கும் வரை இந்த அன்பு தாய் ஜானகியம்மாவுடைய பெயர் இருக்கும். அனைத்து நல்ல உலகங்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களோடு பயணித்த நடிகை ஜெயசித்ரா அவர்களுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த நூற்றாண்டுக்கு அழைப்பு விடுத்த பெருமதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பொற்குறி வழங்கி பாராட்டுகிறார்கள். அடுத்ததாக சிறப்பான உரையாற்றிய நடிகரும் திரைப்பட இயக்குனருமான தம்பி ராமையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பொற்குறி வழங்குகிறார் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆர்வையண்ணன் அவர்கள். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாள். நூற்றாண்டு விழாவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தார் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தார் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணர் எடப்பாடியார் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதற்கடுத்து வரவேற்பு நடனம் ஆடிய நடன குழுவினரும் அவரோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தாரோடு மேடைக்கு வருகை தருகிறார் கழக பொதுச் செயலாளர். அவரோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அம்மையாருடைய குடும்பத்தார் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து வரவேற்பு நடனமாடிய குழுவினரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நூற்றாண்டு விழாவினுடைய தலகர்த்தாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தாரோடு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரோடு ஜானகி எம்ஜிஆருடைய குடும்பத்தினர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.
யானகி எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்பு நடனமாடிய குழுவினர், குழு புகைப்படம் கழக பொதுச் செயலாளரிடத்திலே 2 குழுவினர், அபிநயா மற்றும் சத்தியம் குழுவினர் கழக பொதுச் செயலாளரிடம் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. லட்சுமணன் சுருதி கலைக்குழுவினர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர்களோடு நம்முடைய கழக பொதுச் செயலாளரோடு குழு புகைப்படமோ பரிசும் வழங்க இருக்கிறார்கள். கவியரங்கத்தினுடைய கவிஞர்கள் பொதுச் செயலாளரோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். கவியரங்கத்தில் பேச இருக்கக்கூடிய திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும், பாடலாசிரியர் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும், கவிஞர் ஆதிராமுல்லை அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி அன்பினை பரிமாறுகின்றார்கள். நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து லட்சுமண் ஸ்ருதி குழுவினருக்கும் அன்பின் பரிமாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலை எதிர்நோக்குகின்றோம். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அன்பினை பரிமாறி அவர்களை சிறப்பித்த ஐயாவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கவியரங்கம் தொடங்க இருக்கின்றது. இனிதே அனைவரும் இருக்கையில் அமர்ந்து கவியரங்கத்தினை தொடர்ந்து ரசிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கவியரங்கத்தில் பங்கு பெற இருக்கக்கூடிய கவியரசர்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். கவியரங்கம் தொடர்ந்து அடுத்ததாக லட்சுமண் ஸ்ருதியினுடைய மெல்லிசை நிகழ்ச்சியும் இந்த அற்புதமான விழாவில் உங்களுக்காக அரங்கேற இருக்கின்றது. இன்றைய கவியரங்கத்தில் திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களினுடைய தலைமையில் மக்கள் திலகத்தின் மனையரசி என்ற தலைப்பில் மிக அற்புதமாக கவியரங்கம் தொடங்க இருக்கின்றது. அவரை தொடர்ந்து அடுத்ததாக திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் மனங்களை கவர்ந்த மாதரசி என்ற தலைப்பில் கவியாற்ற இருக்கின்றார். அடுத்ததாக கவிஞர் ஆதிராமுல்லை அவர்கள் மக்கள் தொண்டில் சிறந்த பேரரசி என்ற தலைப்பில் கவியாற்ற இருக்கின்றார். இந்த அற்புத நிகழ்வினை நமது கழக உறவுகள் அனைவரும் இருந்து ரசித்து சிறப்பிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து லட்சுமண் ஸ்ருதியினுடைய மெல்லிசை நிகழ்ச்சி, இன்னும் பல பல சிறப்பான நிகழ்வுகள் உங்களுக்காக தயார் நிலையில் உள்ளது. அனைத்து உறவுகளும் இருந்து இந்த நிகழ்வினை ரசித்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களினுடைய 100ஆண்டு விழாவின் அடுத்த நிகழ்வு கவியரங்கம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும்.
அனைவருக்கும் வணக்கம். அதற்கு முன்னால் தமிழ் வணக்கம். சந்தம் எனும் சிலம்போசை சந்தடியும் கேட்கிறது. செந்தமிழே வந்துவிட்டாய் வணக்கம். நீ முந்தி வந்து சதுராடி மோகனமாய் இசைபாடி மந்திரங்கள் போட போட மயக்கம். ஜானகி அம்மையார் மாண்பினை பேசும் கவியரங்கத்தை தொடங்குகின்றோம். தமிழை பார்த்து ஒரு நினைவூட்டல் எங்களுக்கு. ஆமாம் உன் வரலாறு அறியாதார் யார் கூறு. ஆமாம் உன் வரலாறு அறியாதார் யார் கூறு. அருந்தமிழே நீ பெருமை கொண்டாய். ராமாவரம் தோட்டத்தில் வாழ்ந்திருந்த புகழ் வள்ளல் ஆட்சியிலே பல உயர்வு கொண்டாய். கலைக்கோட்டம் நீதானே, புகழ் கோட்டம் நீதானே, காலத்தை வென்ற தமிழ் தாயே. இலை போட்டு அழைக்கின்றார், இரட்டை இலை போட்டு அழைக்கின்றார். நடை போட்டு நீ வந்து இனிய கவி விருந்தளிப்பாய் நீயே. பெரியோர்களே, அரங்கத்தில் பார்க்கின்றோம் அலை அலையாய் இயக்கத்தார் முன்வரிசையை பொன்வரிசையாக்க முன்னாள் முதல்வர் எடப்பாடியார். முன்வரிசை பார்க்கின்றேன் முழுவதுமே பொன்வரிசை. பின்வரிசை தமிழுக்கு பெயர் படைக்கும் சீர்வரிசை. இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. 3 வண்ண கரைவேட்டி மன்றமெல்லாம் தெரிகிறது. 3 வண்ண கரைவேட்டி மன்றமெல்லாம் தெரிகிறது. முகமலர்ந்த தொண்டர் படை அரங்கமெல்லாம் நிறைகிறது. வான்வரையில் புகழ் வளர்த்து வல்லனவர் மனையரசி VN ஜானகியார் விழா இங்கு நடக்கிறது. மன்றத்தில் எத்தனை பேர் திரண்டு வந்தார் மொத்தம்? இந்த மன்றத்தில் எத்தனை பேர் திரண்டு வந்தார் மொத்தம்? இவர்கள் மக்கள் திலகத்தின் ரத்தத்தின் ரத்தம். என்றைக்கும் பொது வாழ்வில் எத்தனையோ யுத்தம், என்றைக்கும் பொது வாழ்வில் எத்தனையோ யுத்தம். அதை எடப்பாடியார் நிகழ்த்துகிறார் எழுச்சியுடன் நித்தம். தொற்று வந்த காலத்தில் தமிழகத்தை காப்பாற்றி வெற்றி கண்ட கோலம் அவர் சொந்த ஜில்லா சேலம் என்று முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்நாளும் கழகத்தில் இயங்குகிற பெரியோரும் கூடி இந்த அரங்கத்தை கலகலப்பாய் ஆக்குகிறார். நீலக்கடலினிலே நதி வந்து கலப்பது போல் கோலமிக்க மண்டபத்தில் கூடியுள்ளார் தலைவர்கள். இந்த கவியரங்கில் இத்தனை ஒலிக்கு நடுவே எங்கள் கவிஞர்களெல்லாம் எழில் கவிதை தருவார்கள். VN ஜானகியார் வரலாற்றை மேடையிலே தம்பி ராமையா தரமாக தந்திருந்தார். கர்ணனுக்கு மறுபிறப்பாய் கை சிவக்க கொடை கொடுத்த நாயகரை, கர்ணனுக்கு மறுபிறப்பாய்